ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அருந்தியர்களின் இன்றைய நிலை குறித்து கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தோழர்கள் கிச்சா, புருஷோத்தமன், லோகேஷ்குமார், சீனிவாசுலு, தலித் நதியா, தோழர்கள் செல்வகுமார், நெப்போலியன், இன்னும் பல முன்னணி பொறுப்பாளர்கள், அறிஞர்கள் பலர் கூடி இதை ஒருங்கிணைத்திருக்கிறார். இது அருந்ததி மக்களின் கோரிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழிமொழிகிறது. அருந்ததி மக்களின் ஆரம்பகால கோரிக்கைகளை இடதுசாரிகள் முன்னெடுத்தது நாடறியும். இங்கு மட்டுமல்ல, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் நடத்திய போராட்டங்களில் முன்னணி பாத்திரம் வகித்தது இடதுசாரிகள். அவர்கள் கோரிக்கைகள் தொடர்கிறது. நாங்கள் அவர்களோடு இருக்கிறோம். அவர்களின் கோரிக்கையில் நாங்கள் வழிமொழிகிறோம். அருந்ததியருடைய உள் ஒதுக்கீட்டை 3% மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று அவர் கூறுகிறார்கள். அதே போன்று பட்டியலின ஒதுக்கீட்டை 18% 22% உயர்த்தி வழங்கிட ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றார். அருந்ததி மக்கள் உள் இட ஒதுக்கீட்டை பாதிக்கும் அரசாணை எண் 61 உடனடியாக ரத்து செய்து அருந்தியர்கள் இல்லாத பட்சத்தில் அடுத்து வரும் காலி பணியிடங்களில் சேர்த்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கை, அதையும் நாங்கள் வழிமொழிகிறோம். அருந்ததி மக்களின் உள் இட ஒதுக்கீடு முறையாக பயன்பெறும் வகையில் அரசு அதிகாரிகள் மற்றும் அருந்ததி மக்கள் இயக்கங்களை சார்ந்த நபருடன் கூடிய கண்காணிப்பு கூட அமைக்க வேண்டும் என்கிறார்கள். அதிலும் நியாயம் இருக்கிறது. அதையும் நாங்கள் வழிமொழிகிறோம். மேட்டுப்பாளையத்தில் உள்ள அருந்ததி மக்களின் மகாசபாவிற்கு சொந்தமான இடத்தில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்திட வேண்டும். அதற்காக பாடுபட்ட தலைவர்களின் சிலை அமைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதிலும் நியாயம் இருக்கிறது. அதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும். அருந்ததி மக்களிற்கான நலவாரியத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வழிமொழிகிறோம். ஆதிக்க சாதியால் ஏற்படும் வன்கொடுமையை தடுக்கும் வண்ணம் சட்டமன்றத்தில் தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும். அதற்காக இடதுசாரிகள் தொடர்ந்து குரல் எழுப்புகிறோம். அதில் அந்த கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கைகள். இதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கும் அருந்ததி மக்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா கூடிய தொகுப்பு வீடுகளை உடனடியாக கட்டித்தர வேண்டும். தரமான முறையில் கட்டித்தர வேண்டும். இது அவரது உரிமை. எனவே அதை அரசு செவிமடுக்க வேண்டும். கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு சமூக வளர்ச்சிக்காக உள் ஒதுக்கீடு வழங்க ஆவணம் செய்ய வேண்டும். அரசு துறையில் பணிபுரியும் பட்டியலின மக்களின் நிலுவையில் உள்ள பதவி உயர்வை கல்வி தகுதித்திறன் அடிப்படையில் தமிழக அரசு கண்காணிப்பு குழு அமைத்து அவர்களுக்கு காலதாமதம் செய்யாமல் பதவி உயர்வு அளிக்க வேண்டும். இந்த கோரிக்கை அடித்தளத்திலிருந்து உழைக்கிற அருந்ததி மக்களின் கோரிக்கை. அவர்களால் தான் நாகரிகம் வளர்கிறது. அவர்களால் தான் சமூகம் முன்னேறுகிறது. அவர்கள் மிக கடுமையான உழைப்பை செலுத்துகிற மக்கள். இன்றைக்கு அந்த சமூகம் அறிவு சமூகமாக உயர்ந்து வருகிறது. கல்வியில், வேலை வாய்ப்பில் பிற சமூகத்திற்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. அதே போன்று ஒருமைப்பாட்டை உருவாக்குவதில், பிற சமூகத்தோடு நட்பு பாராட்டுவதில் இந்த எளிய மக்கள், கடைகோடியில் உழைக்கிற இந்த மக்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. எனவே இவர்களுக்கு அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். பொருளாதார வளங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். உயர் பதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இந்த நிலை எய்துவதற்கு அரசியல் சாசனமே வழிகாட்டு. எனவேதான் டாக்டர் அம்பேத்கர் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று, ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களின் நாடு அல்ல இது. குறிப்பிட்ட சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நாடு அல்ல இது. அறிவுத்துறையை சேர்ந்தவர்களின் நாடு அல்ல இது. இது இந்திய மக்களின் நாடு. அவர்களாக ஒன்று கூடி அவர்களாக உருவாக்கி கொண்ட சட்ட முறை. எனவே இதுல எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமூக நீதியும் பொருளாதார நீதியும் அரசியல் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கான துவக்கம் தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. எனவே இந்த கோரிக்கைகள் யாவும் இதற்குள் அடக்கும். இந்த கோரிக்கைகளுக்காக அருந்ததி மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துகிற இயக்கங்களோடு இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதும் ஒருமைப்பாட்டை தெரிவிப்போம். அவர்கள் போராட்டங்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் துணை நிற்போம். அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பொருளாதார முறைமைகளிலும் நிர்வாக முறைமைகளிலும் ஒரு நீதி நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வருகிற வரை போராட்டம் தொடரும். அவர்களோடு நாங்கள் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம். 3% இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்படுகிறதா அப்படின்ற தரவுகளை தமிழக அரசு வழங்கணும் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்பு அரசாங்கம் செய்முடக்க வேண்டும். இந்த அமைப்பை அடையாளப்படுத்துகிற பிரதிநிதிகளை அழைத்து தமிழக முதல்வர் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இது மொழிவழி மாநிலங்களின் கூட்டிசைவு. இந்தியா என்பது ஒரு மொழிவழி தேசம் அல்ல, பல மொழி பேசுகிற தேசிய இனங்களின் கூட்டிசைவு. எனவே தமிழுக்கு அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை, தமிழுக்கு இங்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும். இந்தியாவுடைய இதர தேசபக்தி பாடலை நாங்கள் யாரும் வெறுக்கவில்லை, நிராகரிக்கவில்லை, அதற்கு மதிப்பளிக்கிறோம். ஆனால் வந்தே மாதரம் சிறுபான்மை மக்களை கடந்து செல்லும். எனவே இது குறித்து ஒரு உரையாடல் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதலமைச்சர் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழுக்கு தான் முன்னுரிமை என்பதனுடைய அறிக்கை, தமிழுக்கு தான் முன்னுரிமை என்கிற நிலைப்பாட்டை தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். உயர்கல்வி அமைச்சரும் இவ்வாறு தமிழ் புறக்கணிக்கப்பட்டதால் அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதுவே ஆளுநருக்கு விடப்படுகிற தமிழக அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கை குறியீடு. எனவே இந்த நிலையில் தமிழக அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும். சார், பாலன் நிலத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் தொடர்பில்லாத தமிழக அரசு விமர்சிக்கப்பட்டதால் முதல்வர் வருத்தத்தில் இருக்கிறார் செய்திகள் சொல்லுது. அவ்வாறு ஒன்றுமில்லை. அது ஒரு கரப்பான் பூச்சி மாணவர் இளைஞர்கள் நடத்தினார்கள். இடதுசாரி மாணவர்கள் ஆதரவளித்தோம். எங்கள் அலுவலகத்தை நாங்கள் வழங்கினோம். 6 தினங்கள் வந்து பேசுகிறவர்கள் எங்களுக்கு எதிராக கூட பேசுகிறார்கள். அது ஒரு ஜனநாயக மேடை. சில நேரங்களில் முதல்வரை அவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தெளிவாக சொன்னோம், இது ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டம்.
கல்வி அமைச்சருக்கு எதிரான போராட்டம், இது மாநில அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, மாநில முதல்வருக்கு எதிரான போராட்டம் அல்ல என்று நாங்கள் சொன்ன பிறகும் பல்வேறு அமைப்பினர் அவரவர் கருத்துக்களை நுழைக்கிறார்கள், அவரவர் திசையில் விமர்சிக்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில் ஒரு கருத்து சுதந்திரமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை அந்த நேரத்தில் தடை செய்ய முடியாது. நோக்கம் தமிழக முதல்வருக்கு எதிராக அல்ல, தமிழக அரசுக்கு எதிராக அல்ல, ஒன்றிய அரசுக்கு எதிராக தான். ஆணவ கொலைகள் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் சிறப்பு சட்டம் ஏற்றதுக்கு வலியுறுத்துவீங்களா? நிச்சயமா ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும். சட்டங்கள் மட்டுமே படுகொலைகளை தடுத்து விடாது. டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல் மனித மனங்கள் கலாச்சாரப்பட வேண்டும். ஜாதி பகுத்தறிவல்ல, அறிவியல் அல்ல. பகுத்தறிவும் இல்லாத, அறிவியலும் இல்லாத ஜாதி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது வர்க்கங்களாலான சமூக அமைப்பு மட்டுமல்ல, ஜாதிகளாலான சமூக அமைப்பு. ஒன்றை வீழ்த்தி ஒன்றை வீழ்த்துவது கடினம். எனவே இரண்டையும் வீழ்த்துவதற்கு ஒரு இயங்கியல் அணுகுமுறை தேவை. எனவே அந்த வகையில் தான் தந்தை பெரியார் கருத்துடையவர்கள், டாக்டர் அம்பேத்கர் கருத்தோட்டம் உடையவர்கள், மார்க்ஸ் கருத்தோட்டம் உடையவர்கள் ஒரு புள்ளியில் இணைந்து நாங்கள் களமாடுகிறோம். ஜாதிகள் உலர்ந்து உதிர்கிற ஒரு புதிய சமூகம் எழ வேண்டும் என்கிற விருப்பம் எங்கள் எல்லோருக்கும் உண்டு. சார், இன்று காலையில் நடந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா இவர் எதிர்கட்சி தலைவரோட நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க. திரும்பி உங்களுடைய உறவு ஒன்னா தொடருதா? இயக்க சார்பா 2 பேரும் இணைஞ்சு போராட திட்டம் இருக்கா? தமிழக மக்கள் எல்லோரோடும் உறவு எங்களுக்கு தொடர்கிறது. இன்றைக்கு நெல்லக்கண் அவர்கள் சிலை திறப்பு அது ஒரு தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்தது. அது திணை என்கிற ஒரு தொண்டு நிறுவனம், உதவும் கரங்கள் என்கிற தொண்டு நிறுவனம். நெல்லக்கண்ணு ஒரு விடுதலை குறியீடு, சமத்துவத்தின் குறியீடு, தியாகத்தின் குறியீடு. எனவே அந்த சிலை திறப்பு விழாக்கு என்னை அழைத்திருந்தார்கள். எங்கள் கட்சி தலைவர் அவர், நான் கலந்து கொண்டேன். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வந்திருந்தார், சிலையை திறந்து வைத்தார். இதுல எந்த பிழை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாங்கள் ஏற்கனவே ஒரு நிலை எடுத்து விட்டோம். தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது, அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறவில்லை. நிலவுகிற இந்த சூழலில் எந்த கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெறவில்லை. மதச்சார்பின்மையை இந்த அரசு பின்பற்ற வேண்டும், பற்றி நிற்க வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். ஜனநாயக முறைப்படி மக்களால் அதிக இடங்களை பெற்றிருக்கிற தாவேகா தான் ஆட்சிக்கு வர வேண்டும். காலதாமதங்கள் மக்கள் அதிகாரத்தின் மீது ஆளுநர் அமர்வதற்கு இடமளித்துவிடும். இந்த காரணங்களால் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரித்தது மிக மிக சரி. கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். கூட்டணி பற்றி இப்பொழுது நாங்கள் சிந்திக்கவில்லை. இடதுசாரிகள் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டு நலனுக்காக, மக்கள் நலனுக்காக போராட. தேர்தலை மையப்படுத்தி எந்த அசைவும் இப்பொழுது இல்லை. நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறோம், இடதுசாரிகளை பொறுத்தவரை திமுக, அண்ணா திமுக, தாவேக ஜனநாயக சக்திகள். எங்களுக்கு பகைமுரண் RSS, பிஜேபி பகைமுரண். அவர்கள் மீது கூட எங்களுக்கு வெறுப்பரசியல் இல்லை, அவதூறு அரசியல் இல்லை, காழ்ப்பரசியல் இல்லை. கொள்கை அளவில் அவர்களை தோற்கடிக்க நாங்கள் துடிக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.